மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். விஜய் இப்போ ஒரு செயல் வீரர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார். அதில் தனித்து நின்னாலும் ஜெயிப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அவருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது? அவர் தனித்து தான் நிற்கணும். கடைசியில் இந்த என்ன படம் சார் இது, அமைதிப்படைன்னு நினைக்கிறேன். மணிவண்ணன் வந்து இந்த ஓட் பூத் எலெக்ஷன் எண்ணும்போது வந்து ஒரு இது சொல்லுவார், அமாவாசை. இந்த அமாவாசை அண்ணன் வந்து அந்த சத்யராஜன் பக்கத்தில் நிற்பார். ஒரு பொண்ணு கூட உட்காந்துரு பண்ணிக்கிறேன் மணிவண்ணன் அண்ணன். மைசூர் வேணாங்க, போர் அடிக்கும், ஊட்டி போகலாங்க அப்படின்னும். அந்த லேடி வந்து ஊட்டி போகலாங்க அப்படின்னும். கடைசியில் சத்யராஜ் ஜெயிச்சவொன்னு என்ன ஆகுன்னா, மணிவண்ணன் வந்து எழுந்து நின்றுட்டு ஊட்டிக்கு தனியாக தான் போகணும் போலுக்குது அப்படின்னு வரல. அந்த மாதிரி கதை தான் விஜய் கதையும். இவர் தனியாக தான் நிற்கணும். இவர் யாரும் இவர் சீண்டவும் போகிறதில்ல, இவர் கூட யாரும் கூட்டணியில் வர போகிறதில்ல. எல்லா கட்சியிலேருந்தும் உதறி விட்டவங்க, எல்லா கட்சியிலேருந்து வெளியேறினவங்க, எல்லா கட்சியிலையும் ஃப்ராட்தனம் பண்ணிட்டு வெளியே போனவனுங்க, காலாகமதி ஆனவனுங்க, அப்புறம் என்ன சொல்கிறது, கட்சியே வந்து வேணாம் சும்மா இத்து போனவங்க, இந்த மொத்த கும்பல் அங்கே தாங்க இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதில் இருக்கிற மொத்த கும்பலும் அங்கே தாங்க இருக்குது. சரிங்களா? இதில் எதுவுமே வந்து இது உருப்படியான உருப்படுற ஆட்கள் எதுவுமே கிடையாது. இப்போ இவர்கிட்ட கட்சியில் வந்தவங்க யாருக்காச்சும் வந்து அவங்க நம்பி ஓட்டு போகிறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள். இவர் கட்சின்னு வந்து சேர்ந்தாங்களோ, ஒரு 2 இத்து போனவங்க 4-5 பேர் வந்து சேர்ந்தாங்க பாருங்க. இவங்களை நம்பி ஒரு 1000 பேர் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு இடத்துல சொல்ல முடியும். இப்போ நாஞ்சில் சம்பத் வந்தார். நாஞ்சில் சம்பத்தை நம்பி ஒரு 1000 ஓட்டு விடுமா ஒரு தொகுதியிலையோ? நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப கூட வேணாம் சார், 100 ஓட்டு விடுமா சார் ஒவ்வொரு தொகுதியிலையும்? 234 தொகுதியில் நாஞ்சில் சம்பத்துக்காக 100 ஓட்டு விழுமா? சொல்லுங்கள். விழுமா? வராது. செங்கோட்டையனுக்கு விழுமா? எல்லா தொகுதியிலும் 100 ஓட்டு விழுமா? அவருடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேணா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு விழுமே தவிர வேறு எந்த தொகுதியில விழும் அவருக்கு? மத்திய சென்னையில் வந்து ஒரு 100 ஓட்டு வாங்க முடியுமா கோபிச்செட்டி செங்கோட்டையனுக்கு இப்படிய பவர் கிடையாது இல்லை. அந்த மாதிரி கதை தான் இவங்க கதை. இவர் கடைசியில் வந்து ஊட்டிக்கு இவர் தனியாக தான் போகணும், இவர் தனியாக தான் நிற்கணும். இவரால் வந்து தனித்தினால ஒரு வெற்றி பெற முடியாது சார். இவங்களே வந்து இவங்க என்ன ஒன்றும் பேசிட்டு போட்டோம் சார். இவர் ஆகுனா உச்சத்தை விட்டு வரேன், மிச்சத்தை விட்டு வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. உச்சத்தை விட்டு வந்தேன்னா ஏழைப்பாளை மக்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரி சொத்துக்களை எழுதி வச்சிருக்கேன். நீ உச்சத்தை விட்டு வரேன்ற, நான் பணம் எவ்வளோ பணம் பார்த்தாச்சு, இந்த பணம் பார்த்தாச்சுன்னா இப்போ எடுத்து பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க சார்? இன்றைக்கி வரைக்கும் விஜய் வந்து உதவி செய்தான்னு ஒரு செய்தி காட்டுங்க சார். இன்றைக்கி வரைக்கும் ஏழை மக்களுக்கோ இல்லை வந்து படிப்பு செலவுக்கோ இல்லை வந்து மருத்துவ செலவுக்கோ விஜய் தன் சொந்த பணத்தை உபயோகிக்க கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கா சார்? இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி விட அவருடைய 30 ஆண்டுகள வரலாற்றில் இருக்கா சொல்லுங்கள்? சினிமா வரலாற்றில் இருக்கா? ஒரே ஒரு செய்தி கண்டிருந்தா? பணம் கேட்டு வந்தால் வீட்டுக்குள்ள கதவு கூட வெளியில் அவனை தவிர திரும்ப உள்ள சேர்க்கான்னு சொல்கிற ஆள் சார் அவர். எப்படி வந்து இவரெல்லாம் வந்து ஜெயிப்பார், இவரெல்லாம் வந்து வெற்றி பெறுவார், இவர் எந்த எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவங்க உலகமே வந்து தனி உலகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று நடக்கும் சார். ஏன்னா இவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு நாடை உருவாக்கி இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அந்த நாட்டில் குடியேறிட்டு அங்கே விஜய் போட்டி போட்டாங்கன்னா ஜெயிப்பாரே தவிர தமிழ்நாட்டிலலாம் இவர் பாய்ச்சாலாம் இங்கே பலிக்காது. இதான் நடக்கும் உண்மையை சொல்ல போனால். சரி சார், இப்போ செங்கோட்டையன் 2 பேராச்சும் ஜெயிப்பாங்களா உங்கள் கட்சியில்? சார் அதெல்லாம் வந்து இருபடி தான் சார். செங்கோட்டையனுக்குலாம் அவ்வளோ செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அவர் தனியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு செல்வாக்காச்சு இருந்திருக்கும். இந்த இத்து போன கட்சியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் சுத்தமாக அவர் இருந்த மரியாதை எல்லாமே போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு விசில் சின்னத்தை கொடுக்கும்போது அவர் என்ன பேசுகிறார்? அவர் எல்லாரும் வந்து விசில் சின்னத்தை பார்த்து அடிங்க, பெரியவர்கள் காதக்கிட்ட போய் ஊதாதீங்க, பொது இடத்துல ஊதாதீங்கன்னு அவ்வளோ என்னதான் வந்து அவர் மேலே விமர்சனம் இருந்தால் கூட ஒரு அனுபவசாலி சொல்கிறத வந்து ஏற்றுறாங்களா அவனுங்க? நாங்கள் சொல்ல விசில் சின்னம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அபாய சங்கு அப்படின்றானுங்க இவனுங்க உட்காந்துக்கிட்டு இவனுங்க விளக்கண்ணீங்க இவனுங்க. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதி, ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு அனுபவசாலி எவ்வளோ இதுக்காக சொல்கிறாரு. ஏன்னா விசில் சின்னத்தினால என்னென்ன தீமைகள் இருக்குன்றதை அவர் கணிச்சிருக்காரு. அதை உட்காந்துட்டு அந்த தற்கூரியம் உட்காந்துட்டு விசில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. இந்த தற்கூரியில் அடிச்சுக்கிட்டு இது ஒரு இப்போதான் யோசிச்சுப்பா, ஐயோ இது ஒரு கட்சியாடா சாமி, இது பூராவும் பைத்தியமாக இருக்குது அப்படின்னு இப்போதான் யோசிச்சிருப்பாரு அண்ணன். நிஜமாக சொல்ல போனால் இப்போ அவர் நல்லா யோசிச்சிருப்பாரு. பூராவும் பைத்தியமாக இருக்குதுங்க, தலைவன் தான் வந்து பைத்தியம், தொண்டர்கள் தான் பைத்தியம்னு பார்த்தா தலைவன் அவங்களுக்கு மேலே பெரிய பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் எவனா மைக்கில் போய் உட்காந்து விசில் அடிச்சுட்டு இருப்பான சார் உட்காந்து. ஒன்று நியாயமாக விசில் சின்னத்தை காட்டலாம், நம்மளது சின்னம் விசில் அப்படின்னு காட்டலாம், தப்பு கிடையாது. பொறுக்கி பசங்க அடிக்கிற மாதிரி உட்காந்து ஒரு கட்சியோட தலைவன் உட்காந்து மேடையில் விசில் அடிக்கிறான்னா இதெல்லாம் எந்த கட்சியில் போய் இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் சேர்த்துக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதுக்கு வந்து செங்கோட்டையன் வேற வந்து இதுக்கு வந்து ஒத்து ஊதினிக்கிறாரு உட்காந்துக்கின்னு. அவர் எவ்வளோ பெரிய அனுபவசாலி. இப்போ சொல்லலாம், அவருடைய தரத்தை அவரே குறைச்சிக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியாது இல்லை இதனால. சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், அவர் எதுக்கு சார் கட்சி விட்டு நீக்கிறாங்க? டிடிவி தினகரனை ரகசியமாக மீட் பண்ணார், இது பண்ணாதானே போய் தூக்குனாங்க. நீ டிடி தினகரன் எங்கே வந்தார்? எப்பா சாமி நம்ம தனியார் வேலைக்காவது நம்ம தாய்க்காரர்கிட்ட போய் ஒட்டிப்புன்னு சொல்லி வந்தாரா இல்லையா? ஏன் உங்களுக்கு போகிறதுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? நாங்கள் போய் பேசலாம் போனால் உன்னோட கதவு சாத்தி தபால் போட்டு வெளியே உள்ளாரத போயா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? நான் உட்காந்துக்கிட்டு யார் வந்தாலும் ஏற்றுக்கக்கூடியவர் தான் எடப்பாடி அவர்கள். அதாவது சார் அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்படி சரிங்களா? அரசியலும் வந்து போது நம்ம ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்களே தவிர இவன் வேண்டாம்னா எந்த கட்சிக்காரனும் சொல்லவே மாட்டான். சீட்டு எண்ணிக்கை வேணால் கம்மியாக கொடுக்குமே தவிர
அதை விட்டுட்டு வந்து இவர் வந்தால் நம்ம சேர்க்க மாட்டோம், இவர் வந்தால் நம்ம சேர்க்க மாட்டோம் அப்படின்றதுல யார் சார்? கட்சிக்கு துரோகம் பண்ண எத்தனை பேர் திரும்ப போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க தெரியாது அவங்களுக்கு. அண்ணன் வைகோ அண்ணன் எடுத்துக்கங்க, என்ன எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் தனியாக போயிட்டு? எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சாரு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக்கணும் எதுக்கு சார் ஆரம்பிச்சார் அவர்? இன்னைக்கு அவர் எப்படி சார் வந்து சேர்ந்தாரு? நீங்க சொல்லுங்க. ஐயா கலைஞர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வந்து பார்க்கும்போது வைகோ தொட்டி அடிச்சாங்களா இல்லையா? திமுக தொண்டர்கள் நடந்ததா இல்லையா சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் உள்ள விட மாட்டேன்னாங்க. ஆனா வந்தாரா? திரும்ப அதே கட்சிக்கு கூட்டணிக்குள்ள வந்தாரா? இதுதான் சொல்றேன் சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இவருக்கு வந்து எதை சொல்றது இல்லை, இவருக்கு வந்து இப்போ அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இவருக்கு திறமை இல்லை அப்படிதான் சொல்லணும். இவருக்கு திறமை இல்லை. திறமை இருந்தால் இந்த தற்கொலைகள் எல்லாம் போய் சேர்ந்துருப்பாரா? நீ உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் விசில் அடிக்கும் போது கண்டுபிடிச்சிருப்பாரு, இது பூராவும் பைத்தியக்கார கும்பல், இதுங்களெல்லாம் வந்து அரசியல்லாம் தெரியாது, இதுங்க ஒன்லி தேட்டரில் விசில் அடிக்கத்தான் லாகிப்படும், உட்காந்து காட்டு கத்தை தான் லாகிப்படுமே தவிர இது வேற ஒரு யூஸும் கிடையாது இந்த கட்சியால் அப்படின்றது அண்ணன் வந்து அன்றைக்கே தெளிவாக தெரிஞ்சிருப்பார். இதான் உண்மை. இந்த ஆதவ அர்ஜுன் வந்து சார் தொகுதிக்கு 25 பேர் சார். அவன் வளர்ந்த அளவுக்கு அதாவது சொல்லுவாங்களே சார், அந்த ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பழமொழிக்கு எடுத்துக்காட்டு முதல் எடுத்துக்காட்டே இவர் தான் சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லை. சுத்தமாக உட்காந்துக்கிட்டு இவர் 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2.25 கோடியில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் எனக்கு எங்கள் கட்சிக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்றாரு அவர். ஓட்டு இருக்குன்னா ஆல்ரெடி திமுக வந்து போன இதில் வாங்கின ஓட்டு வந்து 2 கோடியே 9 லட்சம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம திமுக பீட் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. இவங்க இன்னும் இந்த படக்கணக்கிலே உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து வசூல் கணக்கு காட்டிட்டு போஸ்ட் வச்சு விட்டுவானுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல் நாள் வந்து இத்தனை கோடி கலெக்ஷன், அத்தனை கோடி கலெக்ஷன். இவனுக்கு அந்த மனக்கணக்கிலே இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வேணாம் கொஞ்சமாச்சும். நீ இன்னும் ஒரு வார்டு மெம்பர் கூட போட்டி இல்லை ராசா. நீ இன்னும் ஒரு வார்டு மெம்பர் எலெக்ஷனில் கூட நீங்கள் போட்டிட்டு இருக்கிறது உங்கள் கட்சி. எப்படி நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க? இவங்களாம் ஒரு கணக்கு பண்ண இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நான் 10 டீம் விளையாடும்போது என்ன ஆகுனா, அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அண்டியும் வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ண சண்டை போட வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த மேட்ச் வந்து இப்போ ஆர்சிபி அடிச்சா நம்ம மேலே வந்துருவோம், அப்புறம் இவன் வந்து கண்டிப்பாக இவன் அடிப்பான், இவன் அடிச்சோன்னு இவன் மேலே வந்துடும், அப்போ நம்ம தான் மோதும் அப்படின்னு இவங்களாம் ஒரு கணக்கு போட்டுருப்பாங்க. நீங்கள் இப்போ கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் டேபிளில் வந்து கீழே போச்சுன்னு வச்சுங்க, இவனுங்க இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ், இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், இவங்களாம் ஒரு கணக்கு போட்டு உட்காந்துருப்பானுங்க. வேறு இப்போ வந்து அடுத்த மேட்ச் இவங்க கூட கண்டிப்பாக இவன் அடிச்சுன்னா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் இங்கே வந்துருவோம். இவங்களாம் மேட்சே நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள ஒரு கணக்கு பண்ணி போயிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி கணக்கில் தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னும் ராசா நீங்கள் இன்னும் தேர்தலே சந்திக்கல ராசா, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு ராசா. 234 தொகுதியில் முதல்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும். இங்கே 234 தொகுதிக்கு உண்டான சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நாட்களே இல்லை, இன்னும் 200 நாட்களே இல்லை, மொத்தமே இன்னும் ஒரு 90 நாள் கூட இல்லை. இங்கே நீங்கள் எப்படி போவார் இவர்? எப்படி போவார்? 234 தொகுதியில் 200 ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தொகுதி எடுத்தால் கூட 80 தொகுதி மேலே போக முடியாது இவரால். தேர்தல் வர்றதுக்கும் இவர் எப்படி போய் பார்ப்பாரு நீங்கள் சொல்லுங்க? நம்ம மைக் வழியாக உட்காந்து பேசுவாரா, இல்லை சமூகத்தில் வந்து வீடியோ வெளியிடுவாரா? எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு வீடியோ வெளியிட போறாரா அவர் உட்காந்துக்கிட்டு? அது செஞ்சாலும் செய்வார். வீட்டில் உட்காந்து மக்கள் வந்து அது அவர் ரசிகர்கள் பார்ப்பாங்க. அவர் ரசிகர்கள் பார்ப்பாங்க சார், அவர் ரசிகர்கள் பார்ப்பாங்க. வேற எவனும் கண்டுக்க போறான் உட்காந்துக்கிட்டு? எவனும் கண்டுக்க போறது இல்லை. இவர் உட்காந்துக்கிட்டு எப்பா ராசா நீ பனையூர்லேயே ஒரு எலெக்ஷன் நடத்தி நீ பனையூருக்கு நீ முதலமைச்சர் ஆகிட்டு தான் சொல்லுவானுங்க உட்காந்துக்கிட்டு. இல்லை இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஊருக்கு 25 பேரை அனுப்பிச்சு அவங்க ஆளுங்களா அடுத்தது வீட்டுக்கு ஒரு இது வந்து நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் என்ன வேணாலும் சொல்ல வந்து பொய் பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன வேணாலும் வாய்க்கிழி என்ன வேணாலும் பேசலாம் சார், செயல்படுத்த முடியுமா அப்படின்னு தான் இப்போ நான் கூட தான் சொல்லுவேன். நான் போய் தாஜ்மஹால் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் அதே மாதிரி ஒரு தாஜ்மஹால் நீங்கள் கட்ட போராடி நான் கூட வாய்க்கிழியே பேசலாம். ஆனால் என்னால் கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் குதுப் மினார் மாதிரி ஒரு இது நானும் இங்கே உருவாக்க போகிறேன், நம்ம வாய்க்கிழியே பேசலாம், உருவாக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. கங்கை நதியிலேருந்து தண்ணி எடுத்து நான் சென்னைக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம கூட வாய்க்கிழியே பேசலாம், எடுத்துகிட்டு வர முடியுமா? அதில் செயல்படுத்த முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாரியில் தூக்கிட்டு வர முடியும் அங்கேருந்து. இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அவனுக்கு அதுக்கும் கை தட்டுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அவனுக்கு என்னன்னே தெரியாது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எத்தனை தொகுதியாக வேணும்னு கேட்டால் எல்லா தொகுதியும் ஜெயிப்பாருன்றான். எப்படியா ஜெயிப்பாரு எல்லா தொகுதி அப்படின்னா? எல்லா தொகுதியும் எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பாரு. 266 தொகுதின்றான் ஒருத்தன். இவங்களுக்கு என்னன்னே தெரியல. முதல்ல தமிழ்நாடு அரசியல்னா என்ன, எத்தனை தொகுதி இருக்குது, முதல்ல எத்தனை தொகுதி வெற்றி பெற்ற முதலமைச்சருக்கு வந்து தகுதியானவர்கள்ன்றத விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது. இன்னொரு இதெல்லாம் கூட பரவாயில்ல. இது இத்து போனது ஒரு பொதுச் செயலாளரை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, தண்ணிக்கான் போட்டது. அது விஜய் அவர்களே 4-5 தொகுதி நிற்பார்ன்ற. எப்படிங்க 4-5 தொகுதி நிற்க முடியும்? ஒரு ஒரு கேண்டிடேட்டு 2 தொகுதி மேலே நிற்க முடியாது. அதில் 2த்துலையுமே வெற்றி பெற்றா ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அறிவு கூட இல்லாத ஒரு ஆளை தூக்கிட்டு போயிட்டு பொதுச் செயலராக போட்டு வச்சிருக்கீங்கன்னா, இதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அவனுக்கு எந்த மாதிரி தற்கொலைகளாக இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவு இல்லாத மட்ட சாம்பிராணிகள் தான் இவனுங்க. உண்மையை சொல்ல போனால் அறிவு, அதாவது சார் ஒன்று பேசிக்காக அறிவு இருக்கணும், இல்லை பெத்தவங்க மூலியமாச்சும் அறிவு வளரணும், இல்லை பொது இடங்களை கற்றுக்கிட்டாச்சும் அறிவு வளரணும். இவனுக்கு எங்கேயுமே எதுவுமே அறிவே கற்றுக்காம இருக்கானுங்க சார். டோட்டலாகவே இவனுக்கு என்ன கற்றுருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. 266 தொகுதின்றான். பொதுச்செயலர் 4-5 தொகுதியில் போட்டிடுவார்ன்றான் விஜய். 4-5 தொகுதியில் விஜயே வெற்றி பெறுவார்ன்றான். எப்படி 4-5 தொகுதியில் வெற்றி பெறுவார்?
ஏன் அறிவு வேணா கொஞ்சம் கூட ஒரு எங்க அந்த அட்லி ஒரு பழைய தானே இங்க ஃபுட்பால் பத்தி அவனுக்கு தெரியாதுன்றக்காக இவன் இஷ்டத்துக்கு ஒரு பழைய தான் ஒரு பிகில் நினைக்கிறேன் அந்த படம் நினைக்கிறேன். இவரா வந்து ஆளுங்களை கூட்டின்னு வருவார், இவரா ட்ரெயின் ஏற்றி கூட்டும் போவார், இவரா வந்து ஒரு டீம் உருவாக்குவார். ஏன்னா ஒரு கோச்சுக்கு என்ன லிமிட் இருக்குன்னு கூட மாதிரி தெரியாது. இங்கே எவனும் ஃபுட்பால் பற்றி தெரியாதுக்காக இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. இங்கே என்ன அரசியல் பற்றி அவனுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இவனுங்க. எல்லாருக்கும் தெரியும் அரசியல்னா என்ன, எத்தனை தொகுதி எத்தனை இது போட்டியிடலான்றது எல்லாமே எல்லாருமே தெரியும். அந்த மாதிரி அறிவு கட்ட ஆட்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இவங்க வந்து பொதுச் செயலராக போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த அதுக்கு ஒரு மண்டி போடுறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துருப்பா வேண்டாம். ஒருத்தன் குடும்பமாடா கேட்க மாட்டீங்க. அப்புறம் அப்படிதான் என்ன நினச்சது, வேலு நாச்சியார்களும் மருது பாண்டியர்கள் அவர்களும் வந்து நட்பு ரீதியான்றாரு. இவனுங்களாம் நம்ம என்னத்தை சார் பதில் சொல்றது இவங்களாம் உட்காந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு தான் சார் இவங்களுக்கு சுத்தமாக அறிவேன்றதே கிடையாது. இவங்க பொது அறிவும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது, சிந்தனை அறிவும் கிடையாது. இவங்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது. இவங்களுக்கு நடிகர் அப்படின்ற ஒரு அறிவை தவிர வேற ஒரு அறிவு உங்களுக்கு கிடையாது.